எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் செல்வேந்திரா, சவார்த்தனம் செல்வேந்திரா. நான் வல்லுடுத்துறை சுயேட்சை குழு முதன்மை வேட்பாளர். இவர் சுந்தர்லிங்கம் எங்கட கட்சியின் ஒரு முக்கிய உறுப்பினர். நாங்கள் எல்லோரும் ராமச்சந்திரன் சுரேன் தலைமையில் திறமான கேண்டிடேட்ஸ் எல்லாம் சேர்த்து தயார்படுத்தினாங்க. 12ஆம் தேதி எலெக்ஷன்ஸ் ஆஃபீஸில் போய் 90,000 காசு கட்ட எங்களுக்கு ஒரு செட் நாமினேஷனுக்குரிய பத்திரம் அத்தனையும் தந்தவை. அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் இருந்தது. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நாங்கள் எல்லாம் முழுமையாக ஒரு பிள்ளையும் விடாமலுக்கும் முழுமையாக தயாரித்த நாங்கள். அப்போ தயாரித்து கொண்டு 20ஆம் தேதி அதை ஹேண்ட் ஓவர் பண்ண போன பொழுது அந்த முன்னால் ஹெல்ப் டெஸ்க் இருந்தது. அப்போ அவை எல்லாம் செக் பண்ணி போட்டு இந்த 35 வயதுக்கு உட்பட்ட வேட்பாளர்கிட்ட பதிவு எங்களுக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பர்த் சர்டிஃபிகேட் பிரதி என்று தான் கேட்டிருந்தேன். அந்த பிரதியின்படி தான் நாங்கள் பர்த் எல்லாம் தயாரித்தோம். அப்போ இந்த ஹெல்ப் டெஸ்கில் சொல்லிங்கன்னா இந்த பிரதியை ஒரு சர்டிஃபிகேட் ஒரு என்ன ஜேபிஎட்ட சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு வாருங்கன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்து நாங்கள் அந்த பிரதி அது எங்களுக்கு தந்த இந்த நிபந்தனை அடிப்படையில் தான் ஒரு தவறும் செய்யலை. அப்போ நாங்கள் கொண்டு போய் இதை சமர்ப்பிக்க திடீரென்று எங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளல ரிஜெக்டர்ன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் கேட்ட பொழுது தான் தெரிய வந்தது 17ஆம் தேதி நாமினேஷன் தொடங்க இருக்க 16ஆம் தேதி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்கலாம். இந்த 35 வயதுக்கு உட்பட்டவைக்கு பர்த் சர்டிஃபிகேட் தான் ஒரிஜினல் கொடுக்கணும். அப்போ எலெக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அதை தெரியப்படுத்தியிருக்கணும். அதை தெரியப்படுத்த இல்லை, நாங்கள் எங்களுக்கு தந்த அறிவுறுத்தலின்படி செய்து கொண்டு போனால். அப்போ இப்போ என்னென்னா நாங்கள் பார்க்குறோம் இந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவை இந்த கடமையிலேருந்து தவறிட்டுனா இந்த இளைஞரை பற்றிய சட்டத்தில் இளைஞர் 35 வயதுக்கு உட்பட்டவை இத்தனை பேர் இருக்கணுமென்று சொல்லியிருக்கே ஒழிய இந்த பர்த் சர்டிஃபிகேட் விவரங்கள் எல்லாம் டிபார்ட்மெண்ட் இந்த அறிவுறுத்தல். அப்போ அறிவுறுத்தலில் அதை சீராக செய்திருக்கணும். இவை எங்களுக்கு தந்த இதுக்கு தாங்கள் புது ரூலை மாற்றினோம்னா எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். அப்போ கடைசி நேரத்தில் அதை மாற்றி எங்களுக்கு தெரியப்படுத்தாமலை விட்டுட்டு அந்த அடிப்படையில் எங்களை நிராகரிச்சிருக்கணும். இது பார்த்தா இது இந்த வேணுமெண்டு எங்களை வெளியே விடுறதுக்கு செய்த ஒரு நடவடிக்கை மாதிரி தான் இருக்குது. சட்டம் பிரகாரம் நாங்கள் ஒரு தவறும் செய்யலை. எங்களுக்கு தந்தா அறிவிச்சிருக்கணும். சரி, நீங்கள் கடைசி நேரத்தில் ரூலை மாற்றினீங்கன்னா எங்களுக்கு தெரியப்படுத்தியல இருக்கணும். அப்போ எங்களுக்கு தெரியப்படுத்த அளவுக்கு எங்களை பிழையான வழியில் தள்ளி பிழை வச்சு இவையால் தான் எங்களுக்கு இந்த பிள்ளைனே இருந்தது. நாங்கள் எல்லாம் இவை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் செய்தோம். நாங்கள் இப்போ என்னண்டா சரி நாங்கள் என்னொன்று நாங்கள் அவை சொன்னோம், இல்லை இதுதான் நடந்தது, எங்களுக்கு தந்த லிஸ்ட்டில் இதுதான் சொல்லியிருக்கலாம்னு காட்ட அவே எங்களுக்கு சொன்ன விஷயம் 2 விஷயம். இது சட்டத்தின்படி தான் தாங்க செய்கிறோம், மற்றது கொழும்பு இந்த அறிவுறுத்தலின்படி தான் செய்கிற மாட்டோம். அப்போ அன்றைக்கி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துடணும். அடுத்த நாள் நாங்கள் ஒரு ரிட்டன் அப்பீல் கொண்டு போய் கொடுக்குறோம். அவர் அசிஸ்டன்ட் கமிஷன் எலெக்ஷன் திட்ட யாழ்ப்பாணத்தில் கொடுத்தபொழுது அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் தீர்மானம் எடுத்துட்டோம், இனிமேல் நீங்கள் ஒரு கோர்ட்ஸில் போய் கோர்ட்ஸ் உத்தரவை தான் மாற்றுவோம். அப்போ எங்களை ஒரு அனாவசியமான முறையில் எங்களை தேர்தலிருந்து புறக்கணிக்கிற வேலை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இது பெரிய ஒரு பாரதூரமான ஒரு அநீதி. அப்போ இந்த அநீதி இப்போ எங்களுக்கு மாத்திரமில்லை, எங்களோட ஊர் மக்களுக்கும் அநீதி செய்யப்பட்டிருக்கு. அவை இந்த ஜனநாயக உரிமையை இவை ஒரு தவறான வழியில் மறுத்திருக்கிறோம். இது ஒரு பாரதூரமான விஷயம். அப்போ நாங்கள் இதை விட்டு ஒதுங்க இதில் எவ்வளோ செலவு வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் இன்னும் கோர்ட்ஸுக்கு போய் இது அடிபட வேண்டிய சூழ்நிலைகளே எங்களை தள்ளிட்டுனோம். அப்போ இது அப்போ பொதுவாக இப்போ கனபேர் பாதி நாங்கள் மாத்திரமில்லை, யாழ்ப்பாணத்தில் மணிவண்ணன் குரூப் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த முக்கியமான இப்போ
யாழ்ப்பாணத்தில் அவர் பழைய மேயர். வல்லெடுத்துறையில் நான் பழைய சேர்மன். ஊரில் மதிப்புள்ளாக்கள் நாங்கள் நிச்சயம் வெல்லலாம். எங்களுக்கு மக்களின் ஆதரவு இருக்குது, பெரிய அளவில் எல்லாட்ட பங்களிப்பும் இருக்குன்னு அப்போ அந்த ஊர் சந்தத்தின் டெமோக்ராட்டிக் சாய்ஸையும் இவை இல்லாமலே செய்து ஓட்டணும். இது ஒரு பாரதூரமான விஷயம். இப்படி இலங்கையில் ஒரு இந்த மாதிரியான ஒரு போட்ட மாத்திரம் இல்லைங்க, இந்த நிர்வாகம் சீராக செயல்படலை. அப்போ இது நாங்கள் ஜனநாயகத்தை இல்லாமலே செய்யணும், நிர்வாக சீர்கேடாக இருக்குது. அப்போ நாங்கள் குறை சொல்ல வேண்டிய, அப்போ இதாட்டி ஒரு அஜெண்டாக்கு வேலை செய்யணுமோன்னு ஓப்பனாக எல்லோரும் கதைக்கிற நிலை வந்துட்டு. அதனுடைய இது ஒரு பாரதூரமான விஷயம். நாங்கள் எலெக்ஷனில் இருந்து எங்களை ஒதுக்குற மாத்திரமில்லை, இதுக்கு பாரதூரமான பின்விளைவுகள் இருக்குது. மற்ற தமிழ் மக்களும் உணரணும். இது ஆற்ற பிள்ளை யார், இந்த திணைக்களம் செய்த பிள்ளையோ இல்லாட்டி இதுக்கு பின்னால் ஒரு திட்டமிட்ட சதியோ என்னன்றதை மக்கள் உணரணும். இது இப்போ நாங்கள் ஏதோ தவறுதலாக போய் பிள்ளையாக கொடுத்து எங்களை நிராகரிச்சாண்டில்லை. எல்லாம் சீராக சொன்னபடி செய்ய அவை விட்ட பிள்ளைக்கு எங்களை தண்டிக்கிறது. இதுதான் அந்த நிலைமை. அப்போ இதில் இந்த இலங்கையில் தமிழற்ற நிலையை நாங்கள் உணரணும். இப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் அண்டைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்கள் இருக்கிற நாட்டில் சமஷ்டி தான் கொடுக்குறோம். இந்தியாவோ கனடாவோ எந்த கண்ட்ரியில் ஒன்றுக்கு மேற்பட்ட தேசிய இனங்கள் இருக்கேங்க. இப்போ இலங்கையில் அந்த ஒற்றையாட்சியை கொண்டு வந்ததன் மூலம் எங்களோட தேசிய உரிமையை பறிச்சிட்டுறோம். அப்போ அந்த பறிச்ச மாத்திரம் இல்லை, தொடர்ந்து எங்களோட உரிமை இல்லாதவர்களாக ஒற்றை ஆட்சிகளை அமைக்கி கொண்டிருக்கணும். அப்போ இப்போ நாங்கள் எங்களோட உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற உரிமையும் பறிக்கப்படுது. இது ஒரு பாரத வர இந்த நாளும் எங்களுக்கு தெரியவே என்னென்ன விதத்தில் தமிழற்ற உரிமைகளை பறித்து கொண்டிருக்கோம். இது ஒரு புது ரூபம் எடுக்குது. என்ன ஒரு ஆளுங்கட்சி இதில் சம்மந்தப்பட்டிருந்தால் இது பாரதூரமான விஷயம் இல்லை. ஒரு திணைக்களத்தின் பிள்ளை நடந்ததோ இதை ஆராயப்படணும். நாங்கள் சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்கிற மாத்திரமில்லை, அரசியல் ரீதியாகவும் இதை எதிர்கொள்ள. இது பிள்ளை நடந்தாண்டா வேணுமென்று நடந்ததோ தற்சயமாக நடந்தோண்டு வேணுமென்று நடந்தால் அந்த பிள்ளை செய்தவே தண்டிக்கப்படணும். இது எங்களை ஒரு அரசு தேர்தலில் இருந்து ஒதுக்குற விஷயம் மாத்திரம் இல்லை. இது ஒரு பாரதூரமான விஷயம். இதை முழுமையாக ஆராய்ஞ்சு இதுக்கு உரிய நடவடிக்கை நாங்கள் எங்களால் என்ன நடவடிக்கை எடுப்போம். மற்ற தமிழ் தலைவர்களும் இதில் கவனம் செலுத்தணும் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.